ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராண்ட்லேருந்து சாஃப்ரான் பிரைட்னிங் க்ரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு தான் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மெயின் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயினிங் ஸ்கேல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 ஃபேஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன ஃபேஸ் எடுத்துருக்கேன்னா, வாட்டர் ஃபேஸ் தான் இப்போ நான் வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து போர் பண்ணிவிட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாஃப்ரான் க்ரீம்ன்றதால் சாஃப்ரானோட இது வந்து எடுத்துகிட்டு நான் அந்த வாட்டரில் போட போகிறேன். ஏன்னா அது நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா சாஃப்ரானோட நேச்சுரலான கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சாஃப்ரான் ஹைட்ரோசோலும் கிளிசரினும் வந்து எடுக்கிறேன். சாஃப்ரான் ஹைட்ரோசோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த பொருள் தான் அது. நெக்ஸ்ட் கிளிசரின் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் தரும். இந்த வாட்டர் ஃபேஸோட இன்க்ரீடியன்ட் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள். வேக்ஸ் எடுக்க போகிறேன், செட்டில் ஆல்கஹால், ஸ்டெரிக் ஆசிட், நெக்ஸ்ட் ஷியா பட்டரும் கிரேப் சீட் ஆயிலும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேப் சீட் ஆயில் ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும். ஷியா பட்டர் வந்துட்டு சூப்பரான மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தரும். இப்போ நம்ம வந்து எதுக்காக வந்துட்டு இந்த ஆயிலையும் வாட்டரையும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவைப்படுற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸு. ஸோ அந்த வேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகும். செட்டில் ஆல்கஹாலும் ஸ்டெரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமுக்கு கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நல்ல ஒரு எமல்சிஃபைடு அண்ட் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா இந்த ஆயில் ஃபேஸும் வாட்டர் ஃபேஸும் டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த வாட்டர் ஃபேஸ் பாருங்களேன், அந்த கலர் வந்துட்டு நல்ல ஒரு எல்லோ கலர் வந்திருக்கு பாருங்கள். நேச்சுரலாகவே நம்ம எடுக்கப்பட்ட இது தான். இப்போ வந்து என்னென்னா இந்த வாட்டர் ஃபேஸை வந்து நம்ம ஆயில் ஃபேஸில் வந்து போர் பண்ணணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பேட்சில் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து பிளெண்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம மேலே தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம கூல் டவுன் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த ஆயிலும் வாட்டரும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூல் டவுன் ஃபேஸ் வந்து எல்லாமே வந்து மெஷர் பண்ணி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஸ்கின் சேஃப் இன்க்ரீடியன்ட் தான். மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட், லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், கோஜிக் ஆசிட், குளுட்டதயோன், இந்த மாதிரி ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாமே எடுத்து இப்போ மறுபடியும் நம்ம வந்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வந்துட்டு க்ரீமோட கலர் வந்து மாறாது, பட் க்ரீமோட டெக்ஸ்சர் மாறி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நல்லா ரொம்ப திக்காக இருக்காது, மைல்டாக திக்காக இருக்கும். ஓகேவா, நம்ம இந்த க்ரீம் எடுத்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்கும். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக மெஷர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்து 50 கிராம் நம்ம வந்துட்டு இதில் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் நான் க்ரீம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு 50 கிராம் நான் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். இந்த சாஃப்ரான் க்ரீமில் வந்துட்டு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்குள்ளே வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கிற மெலாஸ்மா, பிக்மெண்டேஷன் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறத நம்ம க்ரீமோட நம்ம ப்ராடக்டோட ஒரு நோக்கமே. ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணி எல்லாமே 7 டேஸ்லேயே ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 15 டேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னு வாங்கின சில பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கின் டைப்புமே அதோட ரிசல்ட் வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சிலர் யூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து வரணும்னு இல்லை. இப்போ உங்களுக்கு 7 டேஸில் வந்துச்சுன்னா எனக்கு 14 டேஸில் வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரிசல்ட் சூப்பராக இருக்கும்.